வணக்கம். விஜயிடம் சென்றதன் மூலமாக இபிஎஸ்ஐ பழி வாங்கிய செங்கோட்டையன், பின்னணியில் அமித்ஷா, அதை பற்றி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்க, நம்ம பல்வேறு காணொலிகளை போடுவோம். இப்போ இந்த செங்கோட்டையன் விஜயோட காலை காவல் இணைஞ்சதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டுட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது வேற ஒரு பரிமாணத்துல இப்ப நம்ம பேசுறோம். அதாவது என்னன்னா, இபிஎஸ் என்ன நினைச்சாருன்னா, நம்ம செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்குவதன் மூலமாக கட்சிக்கு மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம். அதே மாதிரி என்ன கட்சி என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, என்ன மீறி யார் செயல்பட்டாலும் நான் கவலைப்படாம நீக்கி பழி வாங்குவேன்னு சொல்லி இபிஎஸ் சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி தான் அந்த மெசேஜ் தான் அவர் தொண்டர்கள் மத்திக்கும் மற்ற இடைமட்ட தலைவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு செய்தியை தான் இபிஎஸ் கொடுத்தாருங்கிறத பாக்குறோம். ஆனா இப்ப செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காருன்னா, நீ என்ன சொல்றது, நீ என்ன பனிஷ் பண்றது, உனக்கு நான் ஷாக் கொடுக்குறேன் பாரு, உன்னை உன்னுடைய தலைமையில உள்ள அதிமுகவை கூட்டணிக்கே விஜய் சேர்க்கல. நீ எவ்வளவு கெஞ்சி பார்த்த, அப்படி அந்த கூட விஜய் அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கவே இல்லை. உன் தலைமையில உள்ள கூட்டணிக்கு அவர் ஒத்துக்கலைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த சூழல்ல ஆனா என்ன அவர் கட்சிக்குள்ள அட்மிட் பண்ணதன் மூலமாக, என்ன கட்சிக்குள்ள இணைச்சு எனக்கு ஒரு பதவி கொடுத்ததன் மூலமாக நான் உன்னை பழி வாங்குறேன் பாரு, இப்ப நான் உன்னை பழி வாங்கிட்டேன் பாரு அப்படிங்கிறத அந்த எகத்தால ஒரு தன்மை செங்கோட்டையன் இருக்கிறத நம்ம பாக்குறோம். நேற்றுக்கு அவருடைய பேட்டிகள், அவருடைய செயல்பாடுகள், அவரு நடந்துகிட்ட விதம், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற ஒரு மெசேஜ் இந்த மெசேஜ் தான். அதாவது நீ என்ன பழி வாங்கிட்டு தான் நினைச்ச, ஆனா உண்மையிலே நான் தான் பழி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மெசேஜை நீ புரிஞ்சுக்க. இனி நீ என்ன முயற்சி பண்ணாலும் அதிமுகவோட விஜய் கூட்டணி வைக்க மாட்டாரு. எனக்கு அந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த உத்தரவாதத்துலதான் நான் விஜய் கட்சியோட இணைஞ்சிருக்கேன். அதனால ஒரு காலம் இனிமே அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணி இருக்காது அப்படிங்கிறத நான் இதன் மூலம் உன்னை பழி வாங்குவதன் மூலம் நான் இதை உறுதிப்படுத்திட்டு தான் நான் இந்த கட்சியில சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனுடைய அந்த இப்போது அவர் அந்த கொக்கரிக்கிற அந்த துணியிலேருந்து நமக்கு தெரிய வர்றது இந்த மெசேஜ் தான். ஆக எடப்பாடி என்ன நினைச்சாரு, இவரை தள்ளி வச்சா மற்ற தலைவர்களிலிருந்து ஒரு பாடத்தை புரிஞ்சுக்குவாங்க, தொண்டர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு மெசேஜா போகும். அதே சமயம் பாஜகவுக்கும் நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும். என்னன்னா, என்னுடைய செல்வாக்கு தான் கட்சியில இருக்கு, என்னுடைய முடிவுகள் பிரகாரம் தான் கட்சி நடக்கும் அப்படிங்கிறத மெசேஜா பாஜகவுக்கு நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த நேரத்துலதான் செங்கோட்டையன் விஜய் கட்சியில சரணாகதி அடைந்து அவரே ஒரு தலைவராக ஏத்துக்கிட்டு அதன் மூலம் அந்த கட்சியில ஒரு பொறுப்பை வாங்கிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அன்பர்களே, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதாவது என்னன்னா, இது எதேச்சையா நடந்துள்ள செங்கோட்டையன் அப்படியே டக்குன்னு ஒரு பதவிக்காக தான் போனாரு அப்படிங்கிறது எல்லாம் இல்ல. இந்த செங்கோட்டையனுடைய இந்த மூவுக்கு பின்னணியில அமித்ஷாவுடைய ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்கு. அந்த பிளான் என்னன்னா, பாஜகவுக்கு இந்த 2026 ஜெயிக்கணுங்கிறதுல அவங்களுக்கு அப்ஜெக்டிவே கிடையாது. அவங்க அதிமுகவை கபலீகரம் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் நோக்கம். அது நேரடியா எடப்பாடியை வச்சு பண்ண முடியல, தோல்வி அடைஞ்ச அதனுடைய விளைவாக தான் செங்கோட்டையன் வச்சு பண்ண பார்த்தாங்க. மற்றபடி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாமே ஒரு அணியில கொண்டு எடப்பாடியை தங்களுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அது எடப்பாடியை அவங்களால வின் பண்ண முடியல. எடப்பாடி அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. அவர் அந்த கட்ஸோட நான் தான் என் தலைமையில தான் கட்சி இருக்கு, என் கண்ட்ரோல்ல தான் கட்சி இருக்குங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திட்டதால அது பாஜகவுக்கு வேற வழி தெரியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க அனதர் ஆல்டர்னேட்டிவ் எடுக்கிறாங்க. அதாவது விஜய் கட்சிக்கு செங்கோட்டையனை கொண்டு வர்றது மூலமாக அந்த அதிமுகவும் தாவேகாவுக்கும் உள்ள அந்த கூட்டணியை கட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அப்ப இப்ப அதிமுகவுக்கு, எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுகவுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா பாஜகவோட போறது மட்டும்தான். ஸோ பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிற அந்த ஒரு சூழல்ல அவங்களுக்கு ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும். எதிர்கட்சியா வேணா வரலாமே ஒழிய ஆட்சி பிடிக்கணுங்கிறது அவங்களுக்கு அந்த இன்டென்ஷனும் கிடையாது பாஜகவுக்கு. படிப்படியா இந்த கட்சியை உடைச்சி அவங்க எப்படியாவது ஒரு போர்ஷனை பாஜகவுல இணைக்கணுங்கிறத அவங்க திட்டம் போது, அந்த திட்டத்துக்கு இப்ப செங்கோட்டையன் நேரடியாகவே ஒரு உதவி செஞ்சுட்டாருங்கிறத பாக்குறோம். ஆக்சுவலி இந்த மாதிரியான இந்த அமித்ஷாவோட இந்த திட்டங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா ஒன்னொன்னா அவங்க டெல்லிக்கு கூப்பிடுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, போய் செய்ய சொல்றாங்க. இவங்க இங்க செய்யும் போது அதை எடப்பாடி ஒத்துக்கலைங்கிறது எல்லாமே ஒரு முயற்சியா அமித்ஷா பண்ணிட்டே இருக்காரு. அந்த முயற்சி தோல்வி அடையும் போது அவர் இன்னொரு ஆப்ஷனா கையில எடுக்கிறாரு. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஆப்ஷன் தான் இந்த செங்கோட்டையன்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆக செங்கோட்டையன் ஒரு தன்மான உணர்ச்சியால எடப்பாடி நம்மளை நீக்கிட்டாரு, நமக்கு அவமானமா போச்சு, அதனால அதுக்காக வேண்டி அவர் போகல. அதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஆனா அவர் மெயினா அமித்ஷா சொல்லிதான் அங்க போயிருக்காரு. அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு, நீ இப்போதைக்கு போ, நீ போயிட்டு
விஜய் கட்சி சேர்வதன் மூலமாக அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் உள்ள அந்த கூட்டணியை வந்து முறிக்கலாம், அது நடைபெறாம போகலாம். கொஞ்சம் நஞ்சம் இருந்த சான்ஸையும் வந்து நீ அங்க உள்ள போயிட்டீங்கன்னா நீ அங்க இருக்கிறதுனால எடப்பாடி கண்டிப்பா அங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது. விஜய்கிட்டையும் அந்த ஒரு தெளிவு தெரியும். அதாவது நம்மளை நம்பி இவர் வந்துட்டதால நம்ம ஏற்கனவே அதிமுக வேண்டான்னு தானே இருக்கோம், அதனால தேவையில்லை, அதிமுகவோட ஒரு உறவு தேவையில்லைங்கும் போது அதிமுக வந்து அது பலவீனம் அடையும். இப்ப இருக்கிற ஒரு நிலையில இருந்து வந்து அது கூட்டணி இல்லைன்னா, தகுந்த கட்சிகள் வந்து கூட்டணிக்கு கிடைக்கலன்னா அதிமுக இன்னும் பலவீனப்படும். ஏன்னா வெறும் பாஜகவை மட்டுமே வச்சுக்கிட்டு அதிமுகவுல எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். அது செங்கோட்டையனுக்கு நல்லா தெரியும். இந்த சூழல்ல தான் வந்து செங்கோட்டையனுடைய இந்த நகர்வு அல்லது அமித்ஷா மூலமாக செங்கோட்டையன் வந்து விஜய் சேர்ந்தது அப்படிங்கிறதுல வந்து இதெல்லாமே வந்து ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. இந்த அரசியல் கணக்கை வந்து நம்ம வந்து அப்படியே புறந்தள்ளிட முடியாது. இதுல வந்து இந்த பின்னணியில வந்து பாஜகவும் அமித்ஷாவும் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இது என்னன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமிய என்னென்னவோ அவங்க பண்ணி பார்க்கறாங்க பாஜக, எதுக்கும் ஆசர மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் வந்து கூட்டணி இருக்குங்கிறாரு, கூட்டணி வந்து நாங்க பாஜகவோட தான் இருக்கோங்கிறாரு, கூட்டணிக்கு தலைமையை நாங்க தான் ஏற்போங்கிறாரு, அமித்ஷா சொல்ற மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் சேர்த்துக்கிறாரு. ஆனா வந்து அந்த அதிமுகவுடைய மற்ற போன தலைவர்கள் இருக்காங்கல்ல, டிடிவியா இருக்கட்டும், இல்ல சசிகலாவா இருக்கட்டும், இல்ல ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து இவரை விட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. இப்ப இவங்களை எல்லாரையுமே ஒன்றிணைக்கிறதுக்கு, அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுகவில் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடிக்கு என்ன சிக்கல் இருக்குது, ஏன் இந்த மாதிரி அவர் பிஹேவ் பண்றாரு? ஸோ இப்போ இவங்க ஒரு ஒற்றுமையா அதிமுக ஒரு ஓரணியில திரண்டா, அது அந்த அணியோட பாஜக, பாமகனுடைய ஒரு பிரிவு, தேமுதிக இதெல்லாமே வந்து கொண்டு வந்தோம்னா ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸை வந்து நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக கொண்டு வர முடியல. அந்த ஒரு சூழலுக்காக தானே நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவர் வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாருங்கிறதால இவரை பழி வாங்குறதுக்கு நமக்கு இதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது தான் பாஜக அமித்ஷாவினுடைய அந்த இந்த திட்டத்துக்கான அல்லது இந்த நடவடிக்கைகளுக்கான முக்கியமான காரணமே வந்து அவருக்கு வந்து இபிஎஸ்க்கு ஒரு பாடம் போடணுங்கிறது தான் அமித்ஷாவினுடைய நோக்கமா கருதப்படுது. கூடவே வந்து ஒரு பழி வாங்கப்பட்ட செங்கோட்டையன் வந்து திரும்ப அவரை பழி தீர்க்கிறதுக்கு இபிஎஸ்ஆல பழி வாங்கப்பட்டாரு. செங்கோட்டையன் வந்து அவமானப்படுத்தப்பட்டாரு. அவங்களோட சேர்ந்து ஒரு பேட்டி விட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தூக்கி எறியப்பட்ட செங்கோட்டையன் வந்து இவருக்கு வேற என்ன மாதிரியான ஒரு லெசனை கற்பிக்கணும், இல்லை இவரை எப்படி பழி வாங்கணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் வந்து இந்த அமித்ஷாவினுடைய ஹெல்ப் வந்து செங்கோட்டையனுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து ஒரு மாரல் சப்போர்ட் தான். செங்கோட்டையனுக்கு வந்து அமித்ஷா மூலம் கிடைச்ச இந்த சப்போர்ட்டை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை வந்து பயங்கரமா பழி வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிற கருத்தாகும். அடுத்த அமர்வுல இந்த நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து கண்காணிப்போம், பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.